மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மங்கள் ஒவ்வொன்றாக அவிழத் தொடங்கும் என்று எதிர்பார்க்கலாம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தில் பல்வேறு மர்மங்கள் இருப்பது யதார்த்தமான உண்மை. அவரது மரணத்திற்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது, அவருக்கு மருத்துவர்கள் நினைத்த நேரத்தில் சிகிச்சை அளிக்க முடியாமல் தடுக்கப்பட்டதும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது. சசிகலா நடராஜன் தான் கூறும் நேரத்தில்தான் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கட்டுப்பாடுகள் விதித்ததாக தெரிகிறது. இது குறித்து எய்ம்ஸ் மருத்துவர்கள் அப்பல்லோ நிர்வாகத்தில் நடைபெற்ற அந்த மருத்துவ அறிக்கையை ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு அனுப்பிய சில தகவல்கள் அதிகாரிகள் மூலம் தற்போது வெளிவரத் தொடங்கியுள்ளன. அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ள முக்கிய அம்சங்களில், அப்பல்லோவுக்கு முதல் முறையாக வந்த லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் பீலே ஜெயலலிதாவை பரிசோதித்த பின்பு அவரை லண்டனுக்கு அழைத்து சென்றால்தான் காப்பாற்ற முடியும் என்று அப்பல்லோ மருத்துவர்களிடம் தெரிவித்துள்ளார். அதனை சசிகலாவிடம் டாக்டர் சிவக்குமார் சொல்ல, லண்டன் அழைத்து செல்லக்கூடாது என்று மறுத்துள்ளார் சசிகலா நடராஜன். இதனை அப்பல்லோ டாக்டர்களிடமும் ரிச்சர்ட் பீலேவிடமும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டார் டாக்டர் சிவக்குமார். இரண்டாவது முறை அப்பல்லோ மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த ரிச்சர்ட் பீலே மீண்டும் மூன்றாவது முறை வரவேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. மூன்றாவது முறை வர தயாரான ரிச்சர்ட் பீலேவை வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டாராம் சசிகலா நடராஜன். ஜோதிடர்கள் கணித்து கொடுக்கும் நேரத்தில்தான் ஒவ்வொரு முக்கிய சிகிச்சையும் செய்ய வேண்டும் என்று கண்டிப்புடன் கூறியுள்ளார் சசிகலா நடராஜன். அவர் சொல்லும் நேரத்தில்தான் சிகிச்சையும் கொடுக்கப்பட்டுள்ளது. எய்ம்ஸ் டாக்டர்களின் வருகைக்கு பிறகு இப்படி நடந்த பல்வேறு குளறுபடிகளை கண்டறிந்து பட்டியலிட்டு மத்திய அரசுக்கு அளித்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பல கோடி மக்களின் இதயங்களை வென்ற தலைவராக விளங்கிய ஜெயலலிதாவின் உயிரை காப்பாற்ற மருத்துவர்கள் உரிய நேரத்தில் சிகிச்சை செய்ய முடியாமல் தடுத்தது ஏன் என்ற கேள்வி நம்முள் எழுவதை தவிர்க்க முடியவில்லை. அதற்கு அப்பல்லோ நிர்வாகமும் செவி சாய்த்தது ஏன்? இதற்கான விடைகளை தருமா அப்பல்லோ நிர்வாகம்?